அப்படின்னா ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான். அதாவது நம்ம நார்மலாக வந்து தோசைக்கல்லில் வந்து அந்த சைடு எல்லாமே ரொம்ப அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அது இதுன்னு போட்டு கழுவுனா கூட அந்த எண்ணெய் பிசுக்கு போகாது. ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தோசைலாம் ஊற்றிட்டு கல் வந்து நல்லா சூடாக இருக்கும்ல, சூடாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துட்டு அந்த ஓரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எப்படி அதை வந்து அப்படியே தேய்ச்சி விட்றேன், அதே மாதிரியே நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இது ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். கல் சூடாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த இது பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் அப்படியே தோசைக்கல் ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கும் கருப்பு கருப்பாக. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் 1 டைம் க்ளீன் பண்ணிட்டேன். இது செகண்ட் டைம் பண்ணுறேன். அதனால ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஓரத்தில் அப்படியே கத்தி வச்சு அப்படியே இது பண்ணி விட்டிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம வந்து வேறு எந்த லிக்யூட் அந்த மாதிரிலாம் போட்டு கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தோசைக்கல்லில் நடுவில் வந்து இந்த கத்தி இதெல்லாம் வச்சு இது பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா தோசை வந்து வராது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரத்தில் மட்டும் கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடியை சொல்லுவாங்களே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது. ஸோ அதையும் வச்சு இப்படி நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா சுரண்டி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் இல்லை ஏதாவது வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து எண்ணெய் தடவி அப்படியே வச்சிட்டோம்னா போதும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.